கயல் சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் வேதவள்ளி ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சு தர்மலிங்கமும் வடிவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க சும்மா இல்லாமல் நீங்கள் மட்டும் செத்துருந்தா என்ன ஆகிறது, உங்கள் பொண்ணு மனசுடைஞ்சு அவளும் செத்துருவா அப்படின்னு மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ஷாலினி போது நிறுத்துங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து தர்மலிங்கம் இந்த வடிவு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா ஷாலினி கிட்ட அவள் தெரியாமல் பேசிட்டா, எதையும் மனசில் வச்சுக்க வேணான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கையல் கிட்ட உன்னையும் அன்பையும் பார்த்தா வேதவள்ளிக்கு பிடிக்காதுல, அப்புறம் எதுக்கு நீ அவனை கூட்டிட்டு இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. உன்னால தான் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டாங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கையல் வேதவள்ளி கிட்ட உங்க பையனும் என் தங்கச்சியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஏன் நானும் எழிலும் கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போகிறோம், என் தம்பியும் ஷாலினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, என் தம்பி போலீஸ் ஆக போகிறான், அவன் எப்போதுமே தப்பான வழியில் போக மாட்டான், என்னோட அம்மா அந்த அளவுக்கு அவனை வளர்த்திருக்காங்க, நானும் நிறைய விஷயம் அவனை சொல்லி தான் வளர்த்திருக்கேன், அவனுக்கு எந்த ஒரு தப்பான பழக்கமும் இல்லை அப்படின்னு வேதவள்ளி கிட்ட அன்பு ஷாலினியோட மேரேஜை பற்றி கையில் பேசுகிறாங்க. இதை கேட்டு வேதவள்ளி கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ உன்னோட கல்யாணம் தான் முக்கியம், உன்னோட கல்யாணத்தில் நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கையல் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சரி உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கையலும் கையலோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்புறாங்க. கையல் வெளியே வந்து அன்பு கிட்ட அக்கா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஷாலினிக்கும் உனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், அது வரைக்கும் வெளியே எங்கேயுமே பார்த்து நீங்கள் பேச வேண்டாம், கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அக்கா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அன்புமே சரியாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே விக்னேஷ் வேதவள்ளி கிட்ட அம்மா இனியாச்சும் அதிகமாக கோவப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே கையல் அண்ணியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்பு ஷாலினியோட விஷயத்தை பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஷாலினி கிட்ட அன்பு விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும், அம்மா கோவப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஷாலினியும் சரி அண்ணான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் தேவி அழுதுகிட்டே இதுவரை என் வீட்டாளுங்க வரும்போதெல்லாம் அசிங்கப்பட்டு தான் போவாங்க, இன்னைக்கு தான் சந்தோஷமாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வேதவள்ளி என்னோட முன் கோவத்தினால நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் மாறிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு தேவி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே உள்ளே போனதுக்கு அப்புறமா வேதவள்ளி கிட்ட தர்மலிங்கமும் வடிவும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல வடிவு நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வேதவள்ளி நான் நடிக்கலாம் இல்லை, உண்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வடிவும் தர்மலிங்கமும் ஷாக் ஆகுறாங்க. கையில் அவளோட தம்பிக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு உங்களோட சொத்தெல்லாம் திருட பார்க்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வேதவள்ளி கடுப்பாகிறாங்க. என் பொண்ணை அன்புக்கோ இல்லை வேற யாருக்கோ நான் யாருக்கு வேணால் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீங்கள் வந்தீங்களா விசாரிச்சிங்களா கிளம்புனீங்களான்னு இருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் கையில் வந்து ரொம்ப தப்பான பொண்ணான்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் அவள் ரொம்பவும் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக அனுப்பி விடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நீங்கள் சொல்லுங்கள் வேதவள்ளி மாறினது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்மளோட வைப் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை தட்டிக்கோங்க.